ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி தனுசு ராசி நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு சப்தமத்தில் இருக்கார். குரு பகவான் பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு சப்தமத்தில் இருக்கார். திருமணத்திற்கு பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் 2026ஆம் வருஷம் குரு பகவான் 8ஆம் இடத்துல போயிடுறார். என்ன சார் இது, ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரே சார், மறைவு ஸ்தானத்தில் போயிடுறாரே, எப்படி சார் இதுவாகும்? கவலைப்பட தேவையில்லை. குரு 8ஆம் இடத்தில் கடகத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி பகவான், அவர் என்ன மாதிரியான படுத்தல்கள், என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவார், எப்படி புதிய வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு. 10ஆம் மாதம் வரலும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்ற ஜோதிட வழக்கு ஒன்று உண்டு. அதில் பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், தந்தையின் மூலியமாக சொத்து, தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கு, அதாவது அடுத்த தலைமுறைக்கு தந்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்பு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன், PhD அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமான தம்பதியினர் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதாவது இந்த பராபவ வருஷத்தில் ராகு கேத்துவின் மாற்றம், சனி பகவான் அர்த்தாசிரமத்தில் இருக்கார் சார், என்ன சார் பண்ணுவார், பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவாரா, தாயின் உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்க. நல்லா அருமையாக சொன்னீங்கய்யா. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்துல பெயரும் பொழுது அவர் இருக்கிறது 3ஆம் இடத்துல, திருப்பி 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய திங்கிங் எல்லாமே பிரம்மாண்டமான திங்கிங்கள் இருக்கும். அந்த திங்கிங் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி. அடுத்தது அர்த்தாசிரம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அவர் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான மீனத்தில் சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக கடந்த மார்ச் மாதம் 6/3/2026 வந்திருக்கிறார். அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/5/2026 வரையிலும் சிறு உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கும், மன கிளேச்சங்கள் இருக்கும், மன பயங்கள் இருக்கும். இது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது 26 மே 2026. அது என்ன சாமி அப்போ அப்படின்னாக்க, உங்களுடைய ராசியாதிபதியான குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் தன்னுடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கிறார். ஏற்கனவே ராசியை பார்த்துட்டு இருந்தார். அடுத்தது இன்னொரு வீடான மீனத்தை பார்க்குறாரு. அங்கே உள்ள அர்த்தாசிரம சனியையும் பார்க்குறாரு. அப்போ அந்த சனி பகவான் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையுமே விலகும், பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவர் 11ஆம் மாதம் வரலும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அஷ்டமத்துக்கு போயிடுவார். அஷ்டமத்தில் போகிறது சிறப்பு. 9ஆம் இடத்துல உண்டான கேது பகவான் யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு. ராகு கேது பகவான்களுக்கு தனியான வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர்.
அப்போ அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தனுர் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்து அதிபதியானவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் வருஷம் பிறக்கும்போது, சித்திரை பிறக்கும்போது. அப்போ அரசு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இந்த பிஹெச்டி, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எழுதக்கூடியவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடும் 10ஆம் வீடுமான புதனும் நல்ல நிலையில் இருக்கிறாரு. அப்போ புதனை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இந்த சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், பட்டய கணக்காளர் படிப்பு படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமானதும் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனை சரணாகதி அடைகிறது. ராசிநாதன் சரணாகதி அடைகிறது அப்படின்றது நவகிரக ஸ்தலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்துலேருந்து 17 கிலோமீட்டரில் ஆலங்குடி என்ற ஸ்தலம் இருக்குது. அதுதான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உண்டான தனி சன்னிதானம். நேராக இந்த ஒரு வியாழக்கிழமை பராபவ வருஷம் பிறந்த பிறகு ஒரு வியாழக்கிழமை அங்கே போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் மறையும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அந்த பராப வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பராப வருஷம் முடிகிற வரலும் பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணணும். 2. நம்பர் 3, அதே போல் 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு சுண்டல் மாலை குரு பகவானுக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். அதை தவிர உங்களுடைய மத பெரியோர்கள், குருநாதர்கள், நீங்கள் வணங்கக்கூடிய ஆச்சாரியார்கள், அது ஜீயராக இருக்கட்டும், அது சங்கராச்சாரியாராக இருக்கட்டும், அல்லது ஆதீன கர்த்தாக்களாக இருக்கட்டும், அல்லது மறைந்தும் புகழ்பெற்ற ராகவேந்திரர், சிரடி சாய்பாபா போன்ற மத குருமார்களை கண்டு தரிசிச்சுட்டு வாங்க. இந்த பராப வருஷம் பிறந்தவண்டு வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த பராப வருஷம் என்னென்ன நற்பலன்களை, என்னென்ன கடுபலன்களை தரும் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி ஏற்படும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, எடுத்த காரியங்கள் ஈடேறும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு, உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது வரக்கூடிய பணம் அலைச்சலுக்கு கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனமாக இருங்க. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள், புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டம் 11ஆம் மாதம் வரலும் இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ராகு கேத்துவின் பெயர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை இருக்கக்கூடிய, சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது எப்போவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றம் மற்றும் மாற்றம் ஏற்படும் இந்த பராப வருஷத்தில் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த பராப வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்திற்கு பிறகு ராகு பகவானான உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால
வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை பிரம்மாண்டமாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய பிரான்ச்சைசி தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாம் டாலர்களில் பண வரவுகள் அள்ளி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். எது வரலையும் இருக்கார், 16ஆம் மாதம் வரலும் இருக்கார். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் வரும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும்னா நமக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா தேவையற்ற அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அடுத்தது குரு பகவானானவர் சற்றேறக்குறைய 2 மாதத்துக்கு 26/5/2026 வரலும் 6ல் இருக்கிறாரு. 6ல் இருக்கும்போது உங்களை கடனாளி ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மே மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்துல வரும்போது நீண்ட நாட்களாக திருமணமாகாத தம்பதிகளுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகாத, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பராப வருஷம் தொடங்குறதிலிருந்து பராப வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பராப வருஷம் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. சரி, நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு சனி பகவான், ராகு கேது பகவான், குரு பகவானை வச்சு பலன் சொல்கிறோம். இந்த குரு பகவான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்களையும் கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமான விஷயம் சொல்கிறீங்க. அதாவது மகர ராசி சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார். 7.5 சனி முடிஞ்சு போச்சு. 3இல் சனி முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் புதிய கடன் உருவாகக்கூடிய நிலை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சிறு சிறு தடங்கள் ஏற்படுத்தி அதற்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு மே மாதத்திற்கு மேலே பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய மாற்றம் சமசப்தமத்தில் வர்றதுனால திருமண யோகம் இருக்கும். திருமண யோகம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள், அதாவது இந்த கருப்பு மண், அதை தவிர ஆயில், இரும்பு, சிமெண்ட்டு, தாறு, அதை தவிர லா அண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய விஷயம், ஜட்ஜஸ்ஸு, அதை தவிர கோர்ட்டு, வக்கீல், இந்த மாதிரியான சட்டத்துறை, நீதித்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வரக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, 10ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தாலேயானால் குரு பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல போகும்பொழுது சிறு சிறு உடல்நிலை பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர இளைய சகோதரத்தோடு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வர்றார். மகரத்தில் ராகு வர்றது பெரிய விசேஷம். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். வெற்றிகளை நோக்கி எல்லா விஷயத்திலையும் புதுமையை புகுத்தி அதில் வெற்றிகளை நோக்கி ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் 11ஆம் மாதத்துக்கு மேலே சமசப்தமத்தில் கேத்து வர்றதுனால உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதோடு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப்பில் கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷத்தில் என்ன உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டோம். இந்த காலகட்டத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், இந்த கோச்சாரம் நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்க. ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. மகர ராசி என்பவர்களுக்கு பொறுத்த அளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் பகவானுடைய ஸ்தலம். அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சென்று ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும்.
சரி, அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கோரையான காலையில் 6 to 7 ஒரு எல் தீபம் 9 முறை பிரதட்சணம் மற்றும் அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்று எள் சாதம் இல்லை தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். நம்பர் 2. நம்பர் 3, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு உண்டான அகத்திக்கீரை புல் வைக்கோலுக்கு இந்த பராப வருஷம் தொடங்கக்கூடிய மாதத்திலிருந்து இந்த பராப வருஷம் முடியக்கூடிய மாதம் வரையிலும் ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்த அளவிற்கு பசுவிற்கு தானம் அகத்திக்கீரை புல் மற்றும் வைக்கோல் தானம் பண்ணினாங்கனாக்க கோவை ரட்சித்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சந்ததியை ரட்சிக்கப்படுவார்களா? சந்ததியை ரட்சிக்கப்படுவாங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதேனும் வேத பாடசாலை வேதம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வேதத்தை நாம் ரட்சித்தோம் அப்படின்னா வேதம் நம்மளை ரட்சிக்கும். அந்த வேதத்தை காக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச ப்ரொவிஷன்ஸை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வேதத்தை ரட்சித்தாலும் நம்மளை ரட்சிக்கப்படுவோம், கோவை ரட்சித்தா நாம் ரட்சிக்கப்படுவோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டா? ஏற்றம் உண்டு. சரி, இதை மொத்தத்துக்கு கன்க்ளூஷனாக இந்த பராப வருஷமான 12 மாதங்களுக்கும் என்ன நன்மை தீமைகள் என்பதை நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றம் காணும் நேரமாக இருக்குது. ஏன்னா மகரத்திற்கு பார்த்தலையானால் ராசிக்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தோம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் ஏற்படும், புதிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி இருக்கும். குடும்பத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகுவும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் அதிகமாக போகும். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலும் நிச்சயமான வெற்றியை இந்த மகர ராசிக்காரர்கள் பெற்று சிகரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையிறது அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர இந்த பராபவ வருஷத்தில் 95 விழுக்காடு மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.